Consider the following statements about the preamble of India. Liberty of worship has been given in the preamble. It helps in the legal interpretation of the constitution where language is found to be ambiguous. ஸோ நமக்கு வந்து பார்த்தா இது கிடையாது. லிபர்ட்டிஸ் ஆஃப் வர்ஷிப் ஹஸ் பீன் கிவன் இன் த ப்ரியாம்பிள். நம்ம லிபர்ட்டி வந்து தாட், லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப் அப்படி இது நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. இட் ஹெல்ப்ஸ் இன் த லீகல் இன்டர்பிரேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வேர் லாங்குவேஜ் இஸ் ஃபவுண்ட் டு பி ஆம்பிகுவஸ். ஸோ வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ப்ரீஆம்பிள், டிபிஎஸ்பி இது எல்லாமே வந்து ஜுடிஷியரி இன்டர்பிரேட் பண்ணலாம். எப்போ இன்டர்பிரேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு கேஸில் வந்துட்டு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா, சம்திங்னா இப்போ சோஷியலிசம் பற்றி பிரச்சனை இருந்துச்சுன்னா, சோஷியலிசம் ப்ரியாம்பிளே இருக்குது, ஸோ சோஷியலிசம் கான்செப்டை அதை வைலேட் பண்ணக்கூடாது, ஈக்குவாலிட்டி கான்செப்டே கொடுத்துருக்காங்க. லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த். ஸோ பிலீஃப், ஃபெய்த்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரியாம்பிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேசஸ் ரிலேட்டட் டு இது மாதிரி வரும்போது ஜுடிஷியரி பார்ப்பாங்க. ஸோ ப்ரியாம்பிளையும் வச்சுட்டு ஒரு கேஸை இன்டர்பிரேட் பண்ண சான்ஸ் இருக்குது. அதான் சொல்கிறாங்க. எங்கே வந்து ஆம்பிக்விட்டிங்கிற ஒரு கான்செப்ட், அதான் கிளாரிட்டி இல்லாத ஒரு இடத்துல வந்துட்டு ப்ரியாம்பிளை வச்சுட்டு கிளாரிட்டி கொண்டு வரதுக்கு, இல்லை டிபிஎஸ்பி வச்சுட்டு கிளாரிட்டி கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்.